Praise the Lord everyone. Today Jesus or my fellowship word of God. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வெள்ளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரம் இருக்குப்பா. நீங்கள் அதில் திடன் கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா சீசர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கும் வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்கப்பட ஒரு நாளும் விடவே மாட்டார். ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு என்ன திராணி இருக்குது, இவனுக்கு ஏற்ற திராணிக்கு தான் ஆண்டவர் நம்ம சோதித்து ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஏன்னா தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன் பின்னே வர கடவன் அப்படின்னு சொல்லப்படுகிறதுக்கு. அப்போது நம்ம ஆண்டவருடைய சிலுவையை எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு பாடுகள் கஷ்டங்கள் எல்லாமே வரத்தான் செய்யும். அதிலலாம் நம்ம உறுதியாக இருக்கணும். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்துங்க. எல்லா சூழ்நிலையும் என்ன உபத்திரம் வந்தாலும் ஜெபத்தில் நம்ம உறுதியாய் தரித்திருக்கும் போது ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஜெயமாக தருவார். ஆமேன்.